மகன் தூயாவியின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அழகின் முழுமை, அமல் உற்பவம், ஆரோக்கிய மாதா அன்னை வேளாங்கண்ணி என 4 ததாஸ்பமாக கல்லடி கடற்கரையில் தன் அருட்காவலை வழங்கி மீனவரையும் மற்றோரையும் ஆதரிக்கும் அன்னையின் வருடாந்த திருவிழா கொண்டாட்டத்தின் தியாக பலியில் கலந்து கொள்ள வந்திருப்போர் அனைவருக்காகவும் பங்கு மக்களாய் செவிப்பதுடன் தூய மரியாயின் இறை உறைவினை சிந்தித்து அன்னையின் அமைதியும் தாழ்ச்சியும் கனிவும் இரக்கமும் அர்ப்பணிப்பும் பிறர் நலனும் தம் இறைவனாம் மைந்தன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டவை என்பதனை உலகுக்கு தன் வாழ்வாய் எடுத்து காட்டிய தூய மரியாள் இறை நற்செய்தியாவார். இந்நற்செய்தியின் நற்கனிகளே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. இதனையே பவுலடிகளாரும் எடுத்துரைத்துள்ளார். இயேசு கிறிஸ்துவும் தந்தைக்கு காட்டிய பிரமாணிக்கம் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிவை கொண்டு வந்தது என்பதனை தியானிப்பதுடன் இன்றைய தியாக பலியினை ஒப்புக்கொடுக்கும் அருட்பணி சகாயநாதன் அடிகளாரையும் எம்பாங்கின் தந்தை அருட்பணி ரோஷான் அடிகளாரையும் மற்றும் குருக்களையும் இறைபாதம் வைத்து தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் இணைந்திடுவோம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நாம் ஒரே குடும்பமாக அன்னைக்கு விழா எடுக்க இங்கு கூடியிருக்கின்றோம். இறைவனுடைய அன்பிலே எங்களுடைய விசுவாச வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்ந்து பயணிக்கவும் அந்த அன்னையினுடைய ஆசிரையும் அருளையும் நல்வாழ்வையும் பெற்று நலமுடன் வாழவும் அன்னையை பார்த்து வேண்டிக் கொள்வோம். அத்தோடு நாங்கள் இந்த உலகிலே தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களை நினைத்து மனம் வருந்தி எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கனியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவனுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாளின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பொல்லார் நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 வசனங்கள் 25 தொடங்கி 28 முடியும். ஆண்டவர் கூறுவது: தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா செம்மையானதற்றது, உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடத்தில் நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பில் நின்று விலகி நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்திலும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாசகம். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 திருவசனங்கள் 1 தொடக்கம் 11 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும்
ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி என் பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மன்றியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்துக்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. அவர் மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே,
நான் இங்கு உங்களுடைய பங்கு தந்தை இந்த இடத்துக்கு வர முதலே நேரத்தோடே வந்திருந்தேன். அந்த வேளையிலே ஒருவர் வந்து சொன்னார் என்னிடம், ஃபாதர் நேற்று சரியான மீன் இங்கே, அப்போ இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கத்துக்கு நல்லா இருக்கும் மாதாவை பற்றி சொல்கிறதுக்குண்டு. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆப்பிரிக்கா நாட்டின் ஒரு பகுதியிலே வாழ்ந்து வந்த மக்களிடையே ஒரு பழக்க வழக்கம் ஒன்று இருந்தது. அதாவது தங்களுடைய வீடுகளிலே வயதாகி இருக்கின்ற பாட்டன் பாட்டி, அம்மா அப்பா, வயது வந்தவர்களை காடுகளிலே கொண்டு போய் போட்டு விடுவார்கள். இனி பிள்ளைகளால் பார்க்க முடியாது. ஆகவே அவர்கள் அங்கே கிடந்து மிருகங்கள், பறவைகள், பசி பட்டினியால் எல்லாவற்றிற்கும் இவர்கள் முகம் கொடுத்து மிகவும் கொடூரமான இறப்பினை இவர்கள் சந்திக்க வேண்டும். இது ஆப்பிரிக்கா நாட்டின் வாழ்ந்த ஒரு பகுதியினரிடம் இது காணப்பட்டது, இந்த பழக்க வழக்கம். அதற்கு அமைய ஒரு மகன் தன்னுடைய வயது வந்த தாயை இப்படி தூக்கி கொண்டு காட்டுக்கு செல்கின்றார். அந்த நேரத்திலே இவர் காடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே தாயார் சின்ன சின்ன கிளைகளை உடைத்து உடைத்து போடுகின்றாள். அப்போ மகனுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சற்று தூரம் சென்றதற்கு பிறகு மகன் தாய் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றாள். இதை பார்த்து மகன் கேட்கின்றான், அம்மா ஏன் இதை குலைகளை முறித்து முறித்து போடுகின்றீர்கள் என்று. அப்போ அந்த வயது வந்த தாய் சொன்னாலாம், நீர் என்னை விட்டு இங்கு போகும் பொழுது நீர் வழி தவறாமல் வீடு போய் சேர வேணும் என்பதை நான் இதை செய்கிறேன் என்றாளாம். தாய்தான். ஒரு தாயால தான் ஒரு பிள்ளையின் அன்பை உணர முடியும். ஆணாக இருந்தால் சரி, செவிடாக இருந்தால் சரி, குருடாக இருந்தால் சரி, காக்காய்க்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆகவே ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை மிகவும் அழகாக ஆழமாக உணர்ந்து கொள்வாள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு 2 பிரிவாக கொடுக்கப்படுகின்றது. அதிலே முதலாவது பிரிவு சொல்லுகின்றது, எங்களுடைய சொல்லும் செயலும் இணைந்ததொரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. 2 மக்களிலே இளையவன் தன்னுடைய தந்தையாரிடம் சொல்லுகின்றான், நான் போகின்றேன் என்று. தோட்டத்துக்கு நான் போகின்றேன் என்கின்றான். ஆனால் அவன் போகவில்லை. இது யாருக்கு அடையாளமாக இவன் இளைய மகன் தென்படுகின்றான் என்றால், ஜூதர்களுக்கு அடையாளமாக தென்படுகின்றான். ஏனென்றால் கடவுளையும் அவருடைய ஊழியத்தையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், அவரிலே விசுவாசம் கொண்டிருக்கின்றோம் என்ற யூதர்கள், இதை நாங்கள் ஜோஷுவா 24 வசனத்திலே கண்டுகொள்ளலாம். கடவுளே எங்களுக்கு ஊழியம், கடவுள்தான் எங்களுக்கு நம்பிக்கை என்று யூதர்கள் நம்பி வாக்கு கொடுத்த ஒரு பகுதி. ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பிற தெய்வங்களை வழிபட்டு பிற தெய்வங்களுக்கு பணிந்தார்கள், அடிபணிந்தார்கள். ஆகவே கடவுளுக்கு கொடுத்த வாக்கை காற்றிலே பறக்க விட்டுவிட்டார்கள். இந்த இளைய மகனைப் போலதான் நாங்களும் சில நேரங்களில் எங்களுடைய திருமுழுக்கு நாங்கள் பெறும் பொழுது எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு சார்பாக வாக்குறுதி அளிக்கின்றார்கள். அங்கு ஒரே கடவுளையும் ஒரே மகனையும் ஒரே ஆவியையும் நாங்கள் விசுவசிப்போம்
நம்புகின்றோம் என்று. அதே போலதான் உயிர்ப்பு தினங்களிலும் நாங்கள் அதை எல்லோரும் சேர்ந்து நாங்கள் புதுப்பிக்கின்றோம். ஆனால் உண்மையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஈடுபடும் பொழுது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும், மகனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும், ஆவிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் நாங்கள் கொடுக்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த இளைய மகனைப் போல வாக்குறுதியை கொடுத்துவிட்டு செய்யாமல் இருக்கின்றோமா? இன்னும் ஒரு பகுதியிலே பார்க்க போனால், ஏன் எங்களுடைய திருச்சபையில் சொல்லுகின்ற திருச்சாதனங்களில் மட்டுமல்ல, ஒருவர் திருமணம் செய்யும் பொழுதும் அங்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் எப்பொழுதும் என்னுடைய மனைவிக்கு பிரமாணிக்கமாயிருப்பேன். அதே போலதான் மனைவியும் சொல்லுகின்றால், நான் எப்பொழுதும் கணவனுக்கு நான் பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்று. ஆனால் எங்களையே நாங்கள் ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். இளைய மகனைப் போல நாங்கள் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவு செய்யாதவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாங்கள் சிந்திக்க இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதே போலதான் நாங்களும் குருக்களும், எங்களுக்கும் வார்த்தைப்பாடுகள் இருக்கின்றது. ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் எல்லாம் இருக்கின்றது. இப்பொழுது இந்த எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்றார் அருட்சகோதரர் அற்புதராஜ். இவர் இப்போ டீக்கனாக இருக்கின்றார், குருப்பட்டம் பெற இருக்கின்றார். எல்லாரும் வாக்குறுதிகளை நாங்கள் புதுப்பிக்க போகின்றோம். ஆகவே எங்களுக்கு இந்த கிழமையிலே ஒடுக்கப்பட்ட இந்த வாசகம் ஒரு அழகான வாசகம். நாங்களே எங்களை எக்ஸாமின் மீளாய்வு செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, துறவினருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே வகையிலே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இன்று இரண்டாவது பகுதியாக மூத்த மகனை பார்க்கின்றோம். அவர் என்ன சொல்கின்றார்? அப்பா, நான் போக மாட்டேன் என்று எடுத்த வாக்கிலே சொல்லிவிட்டார். ஆனால் பிறகு என்ன செய்கின்றார்? அதை உணர்ந்து தந்தையினுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகின்றார். தோமஸ் அக்வைனஸ் மிகவும் பிரபல்யமான ஒரு மெய்யியலாளர், இறையியலாளர் கூட. மெய்யியலுக்கும் இறையியலுக்கும் நிறைய சொத்துக்களை எழுத்து மூலம் வழங்கிய புனித சென்ட் தோமஸ் அக்வைனஸ் அவர் சொல்லுகின்றார், தன்னுடைய இறையியலே சொல்லுகின்றார், ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற பொழுது அவனுக்கு இன்னேட் ஐடியாஸ், அதாவது ஒரு அருளொன்று அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த அருளை நாங்கள் வளர்க்க வேண்டும். உதாரணமாக, ஒருவர் களவு செய்ய போகின்றார் என்றால் அவருக்கு அடிமனதில் சொல்லும், இது நான் செய்வது தவறு என்று. அந்த அடிமனதிலே சொல்கின்ற அந்த இதுதான் புனித தோமஸ் அக்வைனஸ் சொல்லுகின்றார், கடவுளால் கொடுக்கப்பட்ட அருள். அதற்கு நீங்கள் மதிப்பு கொடுங்கள், அதை வளர்த்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த மூத்த மகன் என்ன செய்கின்றான்? ஆரம்பத்திலே நான் போக மாட்டேன் என்று சொன்னவன் உணர்கின்றான். இந்த அடிமனதிலே, ஆழ் மனதிலே சொல்லப்படுகின்ற குரலுக்கு செவிமடுத்து தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றான். ஆகவே இப்படிப்பட்ட மனிதர்கள் எங்களுடைய மத்தியிலே இருக்கின்றார்கள் நிறைய. எங்களுக்கு தெரியும், மிகவும் அண்மை காலத்திலே சுனாமி அடித்தது. இதுக்கு இலங்கைக்கு பல பல நாடுகள் எல்லாம் உதவிகள் செய்தன. இதில் பெரும் உதவி செய்தது ஜப்பான் நாடு. ஆனால் கூடுதலாக கதைச்சது யாரு? அமெரிக்கன். ஸோ என்னத்தை நான் சொல்ல வர்றேன் என்றால், சொல்லும் செயலும் இணைந்ததாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை சொல்லும் செயலும் இணைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதனால்தான் நாங்கள் வார்த்தை மனு உருவானார். இயேசு கிறிஸ்து வார்த்தை, அதாவது என்ன சொன்னாரோ அதை செய்தார், என்னத்தை செய்தாரோ அதை சொன்னார். வார்த்தை மனு உரு எடுத்தவர். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் இயேசு இந்த வார்த்தையும் செயலும் ஒன்றாக இணைந்ததால் அவர் போற இடங்களிலெல்லாம் புதுமைகளோ
நற்செய்திகளோ பரப்பும் பொழுது அவருடைய வார்த்தைகளும் செயல்களும் ஒன்றுபட்டன. எஃபாத்தா என்று சொன்னார், திறந்தது. தலித்தாஹூம் சொன்னார், அங்கே செயல் வடிவம் பெற்றது, எழுந்திரு. அமைதியாக இரு. கடலிலே கொந்தளித்து கொண்டிருந்தவர்களுக்கு அமைதி என்றார், அமைதி ஏற்பட்டது. ஆகவே இயேசுவிலே இந்த சொல்லும் செயலும் அங்கு இணைந்த ஒரு வாழ்வாக இருந்தது. அதே போலதான் அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திலே நாங்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய சொற்களும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு நாங்கள் பிரமாணிக்கமாக இருந்து இணைந்த ஒரு வாழ்வாக மாற்றியமைக்க எங்களுக்கு அழைப்பு விடுகின்றது. இன்றைய நற்செய்தியின் அடிப்பகுதியிலே, பின்பகுதியிலே இயேசுநாதருடைய கடவுளுடைய கருணையையும் இரக்கத்தையும் அன்பையும் எடுத்து அழகாக சொல்லப்படுகின்றது. நாங்கள் படித்தவர்கள், வாக்குறுதி எடுத்தவர்கள் கடவுளுக்கு பிரமாணிக்கமாயில்லை. இங்கே பாருங்கள், விலை மகளிர், விபச்சாரத்தில் ஈடுபடுறார்கள், வரி தண்டுபவர்கள், பாவத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் மோட்சத்துக்கு டக்குன்னு போயிடுவார்கள். ஏனென்றால் இவர்கள் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார்கள், கடவுளால் இவர்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதே போலதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே நாங்கள் அன்னைக்கு விழா எடுக்கின்றோம். அன்னை வேளாங்கண்ணி என்று சொன்னால் எப்பொழுதும் வாரி வழங்குகின்ற ஒரு அன்னையாகத்தான் இருப்பாள். அவள் எப்பொழுதும் ஒரு தாயாகத்தான் இருப்பாள். நான் அந்த கதையிலே சொன்னேன், எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை பற்றித்தான் அக்கறை கொள்ளுவாள். கைம்பெண்ணின் துயரை தீர்த்த அன்னை, காலாமல் முடமாக இருந்தவர்களுக்கு கால்களை கொடுத்த அன்னை, யார் யார் துன்ப வேளையிலே பிள்ளை பாக்கியங்களுக்காக அழுகின்றார்களோ அப்படி கொடுத்த ஒரு அன்னை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே அன்னையை நாங்கள் சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே அன்னையை பார்த்து அவளுடைய அருளையும் ஆசிரையும் எங்களுடைய மனங்கள் திறந்து கேட்போம். நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லும் செயலும் இணைந்து எப்பொழுதும் இறைவனுக்கு ஒரு பிரமாணிக்கமான வாழ்க்கையை வாழ இந்த திருப்பலியிலே இறைவனை பார்த்து தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணையும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவம் மன்னிப்புக்கான ஒரு திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமீன். இப்பொழுது எங்களுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். மன்றாட்டுகளுக்கு பதிலுரையாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தொடக்கம் முதல் இரக்கமும் பேரன்பும் உள்ள ஆண்டவரே, ஞானமைப்பராம் திருத்தந்தை, ஆயர்கள்,
அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் விசேடமாய் இப்பலியினை ஒப்புக்கொடுக்கும் அருட்பணி சகாயநாதன் இயேசு சபை அடிகள் அனைவரையும் உம் பேரன்பால் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளியோருக்கு நீதி நெறியை கற்பிக்கும் ஆண்டவரே, பிரிவினை என்பது உமது பாதையல்ல என்பதை உணர்ந்து நாம் யாவரும் ஒற்றுமையுடன் வாழ உம் பாதைகளை எமக்கு கற்பித்தரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையும் நன்மைத்தன்மையும் கொண்ட ஆண்டவரே, உம்மை போல பிறர் மட்டில் அன்பான இரக்க உள்ளம் கொண்டவர்களாக வாழும் உள்ளத்தை நாம் வளர்த்து கொள்ள துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மை நெறியில் நடத்தும் என் மூப்பராம் ஆண்டவரே, உமது ஆவியால் இயக்கப்படும் நாம் அனைவரும் தாழ்மையும் தோழமை உணர்வும் கொண்டு உம் அரசின் சாட்சிகளாக வாழ வலிமை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்கு ஒளியாயிருந்து வழிநடத்தும் ஆண்டவரே, உம்மால் அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் எம் அழைப்பினை உணர்ந்த நல்ல கிறிஸ்தவர்களாக வாழவும் உம் குரலுக்கு செவி கொடுத்த தன்னை அர்ப்பணித்துள்ள எம் பங்கு தந்தை அர்ப்பணி ரொஷான் இயேசு சபை அடிகளாரை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தந்தையே இறைவா, இங்கு கூடியிருக்கின்ற மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரளும். அவர்களுடைய உள்ளங்களிலே இருந்து எழுகின்ற வேண்டுதல்களுக்கு நீர் தயவாய் இரக்கம் காட்டியருளும். நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லும் செயலும் இணைந்து உமது அன்புக்கும் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு தேவையான அருள் வளங்களையும் ஆசிரை நிறைவாக கொடுத்தருளும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கேட்கின்றோம். ஆமென். தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளிலெல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்தென்றேன்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையினத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாளின் பரிந்துரையால் எந்தவொரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்தவொரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவரென அறிக்கையிடுவதும் மிகவும் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏந்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியின் நீதியும் ஆகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகர்ந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு தனது தந்தையை அப்பா என்று அழைக்கும் உரிமையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எங்களுடைய சொற்களும் செயல்களும் இணைந்த ஒரு வாழ்க்கையாக அமைய இந்த ஜெபத்தை உருக்கமாக சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனையில் உட்படாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாளின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை
கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி தொடர்கின்றது. சர்வேஸ்வரனுக்கு நன்றி.